ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 22 இருக்கும். இதை வந்து நம்ம 23 ஆக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். குயிக் ட்ராவலில் நம்ம இது வரைக்கும் ஓட்டாத ட்ரைலரை ஓட்டலாம். அதாவது இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஓட்ட போகிறோம். இந்த சிம்பிளும் 2 சிம்பிளில் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் 2 சிம்பிள் தேவையில்லை, தான் மெயின் சிம்பிள்னு நான் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரைலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரைலரில் வந்து என்ன வச்சு கொண்டு போகிறோன்றதை நம்ம ரெடி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கான்செப்ட். அதாவது ஒரு டேங்க்கோட வெறும் எம்டி டேங்க் ரெடி பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ட்ரைலர் ரெடி பண்ணுவாங்க. வேறு ஏதாவது அந்த மாதிரி ரெடி பண்ணுற ட்ரைலர் மேலே வைக்கிறத ரெடி பண்ணுறதுக்கான தான் இந்த சிம்பிள். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதையும் நம்ம சும்மா அர்ஜென்ட் ஒர்க், ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க் ஆட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து காட்டுது பாருங்கள், கம்மியான இதிலே காட்டுது. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப தூரம் வேண்டாம், இது கொஞ்சம் தூரம், எனக்கு லெவலும் இன்க்ரீஸ் ஆகணும், அதே நேரத்தில் எனக்கு கரெக்டாக இந்த இதுவும் முடியணும். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தூரம் பார்த்திங்களா, கம்மியாக இருக்குது ஆனால் ரொம்ப தூரம். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம். இந்த இது மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து ஹெவி மெட்டல்ஸ் அதில் வந்து ரெடி பண்ணுறதுக்காரங்க. அது வந்து அதை தான் நம்ம அதில் கொண்டு போகிறோம். சரிங்களா? இது வந்து எங்கேருந்து சொல்லுவேன் என்ன என்ன ஓகேவா, ஏதோ ஒரு ஓகேவான்னு வருது, அது வாயில் இல்லைங்க, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். அந்த அந்த ஊர் பேர் எங்கள் வாயில் வரல. ஓகேங்களா? அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம இதில் 2 இஷ்யூ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டா? அது நேரத்தில் நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் பெருசாக போனால் தான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு தான் மெயினாக. ஓகே, இப்போ பார்க்கலாம். நைட் டைம் தான் எடுத்திருக்கோம், வருது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதுதான். இது வந்து எம்டி தான், இதில் எதுவுமே கிடையாதுங்க, எம்டி தான். இதை வந்து நம்ம கொண்டு போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம், லைட் ஆன் பண்ணிடலாம். நைட் டைம் தான். இது ரொம்ப பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை. அங்கே யாராவது வராங்களா பார்த்துக்கலாம். வரல. இங்கே ஒருத்தன் வரான், இண்டிகேட்டர் போடுவோம். அவன் போட்டும். அதுக்குள்ளே வேறு ஒருத்தன் இங்கே வந்துட்டான் பாருங்க. அதெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பானுங்க, நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. அவ்வளோதான். இது வந்து அர்ஜென்ட்டுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக டெலிவரி பண்ணோம், அதுவும் இருக்குது இதில். நம்ம அதனால் வந்து கரெக்டாக போடும், இல்லாட்டா நம்மளுக்கு வந்து யாரா விடுங்க. நான் வந்துட்டு இருக்கேன், அவன் பாட்டு வரான் பாருங்களேன், சின்ன கேப் கட்ட விட ஏறுறாங்க. இதோட ஃபுல் வியூ வந்து நம்ம வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியுங்க. இது வந்து விடுகாலையில் விடுகாலையில் தான் 3:30க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக விடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐபிஎம் எடுத்துக்கலாம். 90 போகலாம் அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாவோட இன்ஃபர்மேஷனும் போடுறேங்க. அதாவது எப்படிலாம் என்னென்னலாம் என்ன வரும், என்ன மாதிரி இது, அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இல்லை, ஒரு வீடியோ போடுறேன். நைட்னால நம்ம இப்படி தான் ஓட்டி ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் வரைக்கும் போகலான்னு போட்டிருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும், அதே நேரத்தில் கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, விடிய போகுது. மணி 4 ஆயிடுச்சுங்க. 4:15 ஆயிடுச்சு. 4:20 ஆகுது. தெரியுதுங்களா? விடிய போகுது, விடிய காலையில். இது வந்து ஒரு எம்டி டேங்க். இது அந்த ஊரில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. என்ன ஊற்றணும், என்ன இது பண்ணுன்றதை அவங்க பார்த்துப்பாங்க. இதில் வந்து எரிபொருள் தான் ஏற்றுவாங்க, அதாவது ஃபியூல். சவுண்ட் நல்லா இருக்கே. பள்ளம். அதான் வண்டி அப்படியே போகுது ஸ்மூத்தா.
ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் எரியுது பாருங்க டேங்க்கு. எதில் போகிறது? இதில் தான் போகணும். கரெக்டாக தான் போகிறேன். அப்பா நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. அப்புறம் இந்த மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க இதில். ஏன்னா இதில் வந்து ஸ்டீமில் வந்து வாங்கிக்கலான்றதுனால நம்ம வந்து அந்த இதை பற்றி தெரில அவ்வளோவா. கேட்குறானுப்பா. அதனால் நமக்கு அதை பற்றி தெரியல. இந்த சைடு மிரரில் பார்க்கலாம். நம்ம 2 சைடு மிரர் வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பார்க்க அந்த 2 சைடு பார்க்கலாம். இது அப்படி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஏய் அடப்பாவிங்களா. போ ஏறணும் நினைக்கிறேன். ஏறு. இந்த சைடு வரா, இந்த சைடு வரா, 2 சைடு வராங்க. எல்லாம் ஸ்டெடியாக போக முடியலங்க. அது இந்த மூமெண்ட்டில் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ரெண்டு சைடு வரானுங்க பாருங்க.
கரெக்டான வேகத்தில் போயிட்டுருக்கேன். அர்ஜென்ட் டெலிவரி தான், அதனால் எங்கேயுமே நிறுத்தணும் அவசியமே இல்லை. நூல் பிடிச்ச மாதிரி போயின்னுக்கிறேன். எனக்கும் இந்தியா மேப்பு அது மாதிரிலாம் போட்டு விளாட்னு ஆசைங்க. ஆனால் அது வந்து இதில் இல்லை, ஸ்டீமில் இல்லைங்க. அது எப்படி லோக்கல் ஏதோ ரெடி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல அது. பட் ஆனால் இதில் இருக்கிற வேறு ஏதாவது கண்ட்ரியில் வாங்கணுன்றது இருக்குது. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்குகிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்கணுங்க. ஆடா பாவி, பாட்டுக்கு ஃபைனை போட்டு போகிறாங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போலையேடா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் பரவாயில்ல, அதுவும் போகல. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் தேவையில்லை, அதான் வெளிச்சமாக இருக்குல்ல. எல்லா வண்டியும் நல்லா தான் போகுது. அதில் வந்து சில வண்டி நம்ம ரெடி பண்ணுற வண்டி வந்து சிலது நல்லாயிருக்கும். மேடு அப்படி ஸ்மூத்தாக போயிடுங்கிற பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஐயோ வந்துச்சு பிரச்சனை, சொன்னோன்னு வந்துச்சு. ஐயோ 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 நல்ல ஐயோ இஷ்டங்க. ஐயோ சே, தேவையில்லாமல் போயிடுச்சுங்க. நல்ல வேலை வண்டிக்கு டேமேஜ், ஆனால் அதுக்கு ஃபைன் போடுவானுங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா இது வேற ஒருத்த வண்டி, நம்ம வண்டி கிடையாது. கரெக்டாக டைம்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அர்ஜென்ட் டெலிவரி வேறு தான். நம்ம அதில் தான் போகணும். இதில் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கலங்க, அதுவே போகுது. ஆனால் ஒரு ஃபாஸ்ட்டில் பெட்ரோல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஸ்லீப் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் இருக்குங்க, அதுவும் பிரச்சனை இல்லை.
கட்டத்தை பாருங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது வந்து நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் மெயினாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சில ட்ரெய்லர்லாம் ஓப்பன் ஆகும், சில ட்ரக்லாம் கூட ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம். இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மெயினே. இந்த போலீஸ் வேற மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம இதிலே போக பார்க்கலாமா? போக முடியுமா? இல்லை நம்ம அப்படி தான் போகணுமா? வழி இருக்கா? வழி இருக்கு, போகிறதா இருந்தால் போயிடலாம். ஆனால் மாட்டிக்க கூடாது. உள்ளே போயிட்டு மாட்டினா அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ எஜ்ஜில் போகிறாங்க பாருங்க. எங்கேயும் அடிக்கல, போயிடலாம் நினைக்கிறேன். ரிஸ்க் எடுப்போம், ஏன்னா அதை சுற்றி போகணுங்க. எப்படி வந்து பாருங்க அது. இதுக்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், சூப்பர், வந்துட்டோம். மாட்டல அந்த இதில்ட்டா சுற்றி வரணுங்க, கடுப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டோம். அம்புடுதான். அப்போ தான் நம்ம டைம், ஏன்னா அர்ஜென்ட் டெலிவரிங்க இது நம்ம வந்து சுற்றிட்டுலாம் போனால் வேலைக்கு ஆகாது, டைம் ஆகிடும். நீங்கள் பிரச்சனை இல்லைன்னா கரெக்டாக போகலாம். பிரச்சனை இருந்துச்சுன்னா கஷ்டம், உள்ளவே மாட்டிக்கூடாது. மாட்டினா ரிவர்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சரிவு சரிவு. அதுவே போதுங்க ஃபாஸ்டா.
அதுவே போகுது. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. இப்போ தான் கொடுக்குறேன். சவுண்டு கேட்குதா? வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இது ஒரு பெரிய டிரைவாக இருந்தாலும் கூட நல்லா சீக்கிரமாக முடிச்சிட்டோங்க. நூறு 101. அட்டகாசம். இப்போதான் ஒரு வேவ்லேருந்து கிடச்சிருக்கு கரெக்டாக. போச்சு. எங்கடா இருக்க டேய், யாரா நீ? எவ்வளோ ஃபைன்ரா போடுவேன்? மனசாட்சின்றது இல்லையா? நான் ஒன்றும் காலியான இருக்கிற இடத்துல ஒன்றும் போலையே. இது டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல ஒன்றும் போலையே. வெயிட் போடணுமா? வேணாம், நம்மளை எதுவும் சொல்லலை வெயிட் போட சொல்லி. திருப்பி ஃபைனா? ஏய் என்னடா டேய், அநியாயம்டா. அவனுக்கு சேர்த்து எனக்கு ஃபைன் போடுறியா என்ன? அவ்வளோதாங்க, வந்துட்டேன். ஊருக்குள்ள வந்துட்டேன். ஊருக்குள்ள வந்துட்டேன். இங்கே நானே நினச்சாலும் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஏன்னா ஊருக்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் ஃபாஸ்ட்டாக போய் பிரயோஜனம் இல்லை. மழைலாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கு. சவுண்டு பார்த்தீங்களா? எதில் போகணும்? இதில் போகணும். அட்டா பாவீங்களா? இதுலேயே அடுத்ததில் போகணுமா? இண்டிகேட்டர் போட்டுக்கோ. இண்டிகேட்டர் போயிட்டு அப்படியே ஏய் பா ஃபுட்னா இது பேஸ்கெட் பால் விளாட்றாங்க பாருங்க. பாருங்க, அது கூட நல்லா பண்ணிக்கிறானுங்கப்பா. ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் போகுதுங்க இது.
சிட்டியை பார்ப்போம் எப்படின்னு. எல்லாம் ஆறு அடிக்கிறான்னு பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாம் ஆறு அடிக்கிறானுங்க. இந்த வரேன்டா, அந்த வியூவை செக் பண்ணிக்கிறேன். ஓ, ம். போ 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 போ, சீக்கிரம் போ, டைம் ஆயிடுச்சு. ம். வந்துட்டோம் வந்துட்டோம். ஓ ஓ ஓ ஓ, இங்கே வண்டியா? வரேன் வரேன் வரேன், அவசரப்படாதனா எச்சிருவேன் அப்புறம். ஆ, அது ம். அவ்வளோதாங்க, பக்கா. என்டர். இப்போ பார்ப்போமா லெவல் ஏறுதானே? எக்ஸலண்ட், எல்லாம் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும். அங்கே பாருங்கள், 14வது 24வது அங்கே போயிட்டேன். பார்த்தீங்களா? இது மூலமாக நம்மளுக்கு என்ன நடக்கும்? சில இதெல்லாம் கிடைக்கும். பார்த்தீங்களா? இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம லொக்கேஷன் டிஸ்டன்ஸு அது வேண்டாம், விட்டுருங்க, அது இருக்கட்டும். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இது என்ன ஈக்கோவா? சரி, இது வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாமா? அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? அட்டகாசம். ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலையும் முடித்து அடுத்த லெவலுக்கு போய்ட்டோம். 22லேருந்து 23க்கு போயிட்டோம். இது ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு காசும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்ப்போம், அப்டேட் ஆகிருக்கும் சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்து என்னன்னு பார்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.